என் வயிறு எப்படி இப்படி வீங்கி இருக்கு? இந்த தழும்புகள்லாம் எப்படி வந்தது? நேத்து நைட்டு என்ன நடந்தது? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஒரே ராத்திரியில் நித்யா எப்படி கர்ப்பமானாள்? அவளுக்கு என்னதான் நடந்தது? அந்த தழும்புகள் எதை குறிக்கின்றன? அக்ஷயாவின் அப்பா தங்களுடைய நிறுவனத்தில் இன்வெஸ்ட் செய்திருப்பதால் அவளிடம் கொஞ்சம் நயமாக நடந்து கொள்ளுமாறு வசுந்தரா பிரகாஷிடம் கூறினாள். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அக்ஷயாவை வீட்டை விட்டு துரத்தாம பல்ல கடிச்சுக்கிட்டு அவ கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பக்காவா பிளான் பண்ணி அக்ஷயா மூலமா அவளோட பணக்கார புது அப்பா கிட்ட பேசி என்னோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் அவ கூட என்னால கடைசி வரைக்கும் வாழ முடியாது என்று நினைத்து கொண்ட பிரகாஷ், அம்மா இந்த ஆள் இல்லைன்னா என்ன, வேற யாரையாவது நாம இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் என்று அவன் கூறவும், சும்மா பைத்தியம் மாதிரி பேசாத பிரகாஷ், இவருக்கு இங்க மட்டும் இல்ல வெளிநாட்டுலயும் எக்கச்சக்க சொத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் அவங்க அம்மா மேனக்கா அவரை எப்படியோ வளைச்சு போட்டுட்டா. இப்ப அவர் நம்ம கம்பெனில ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. திடீர்னு அவர் விலகுனா நமக்கு பெரிய லாஸ். அது மட்டும் இல்ல, அவர் சைலண்டா விலகிக்கிறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஆப்போசிட் கம்பெனிக்கு போய் அவர் சேர்ந்துட்டார்னா அவ்வளவுதான், நம்ம கம்பெனியே அதள பாதாளத்துக்கு போயிடும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா பிரகாஷ். அக்ஷயா ஒண்ணு அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்ல. இவ்வளவு நாளா அவ கூட குடும்பம் நடத்துற மாதிரி இனிமேலும் பல்ல கடிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் வேணா நம்ம கிராமத்துக்கு போயிடுறேன். அக்ஷயாவும் நீயும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இங்க இருக்கலாம் என்று வசுந்தரா கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் கண்கள் மூடிய பிரகாஷ் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, என்னம்மா சொல்ற? எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும்தான். உன்னை வெளியில அனுப்பிட்டு என்னால எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ இந்த வீட்லயே இரு. அக்ஷயாவுக்கு நான் தனியா ஒரு வீடு பாக்குறேன். அந்த வீட்ல நாங்க 2 பேரும் இருக்கோம். அப்பப்ப நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன் என்று கூறினான். பிரகாஷ் கூறியதை கேட்டவுடன் வசுந்தரா அப்படியே பூரித்து போனாள். அவள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பிரகாஷின் கன்னத்தை வழித்து நெட்டி முறித்து, என் தங்கமே, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க நிஜமாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவள் மிகவும் பெருமிதமாக கூறினாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அக்ஷயா தன்னுடைய வயிற்றை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு மெதுவாக பால்கனிக்கு வந்தாள். பால்கனியின் கதவை திறக்கும் போதே குப்பென்று அடித்த சிகரெட் வாடை அவளுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. உடனே 2 அடி பின்வாங்கியவள், பிரகாஷ், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நான் இப்ப கன்சீவா இருக்கேன். இந்த ஸ்மெல் என்ன மட்டும் இல்ல, என் வயித்துல இருக்கிற குழந்தையையும் பாதிக்கும். இனிமே வீட்ல ஸ்மோக் பண்ணாதீங்க என்று நித்யா கூறினாள். உடனே பிரகாஷ் அக்ஷயாவை திரும்பி பார்த்தான். அக்ஷயா என்று ஒயிட் கலர் லாங் கவுன் அணிந்திருந்தாள். அது கீழே தரை வரை புரண்டது. அதனால் நுனியெல்லாம் அழுக்காகி பழுப்பு நிறமாக தெரிந்தது. இதே மாதிரி ட்ரெஸ் தான் நித்யா ஒரு தடவை போட்டிருந்தா. அவளுக்கு இந்த ட்ரெஸ் சும்மா அட்டகாசமா இருந்தது. இவளுக்கு இது சுத்தமா மேட்ச் ஆகவே இல்ல. என்னதான் இவன் நித்யா மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் அவளோட அழுகுக்கு முன்னாடி இவளால நிக்க கூட முடியாது என்று நினைத்த பிரகாஷ் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்தான். சிகரெட் வாடையை நித்யாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய மூக்கையும் வாயையும் ஒரு கையால் பொத்திக் கொண்ட அக்ஷயா, இப்ப எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க என்று கேட்டாள். என்னதான் நீ நித்யா மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் அவ கால் தூசிக்க கூட நீ வரமாட்ட என்று பிரகாஷ் கேலி செய்யும் குரலில் கூறவும், அவன் கூறியதை கேட்டவுடன் அக்ஷயாவின் முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவள், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், ஏன் இஷ்டம், நான் அதை எப்ப வேணா போடுவேன். இப்படியெல்லாம் பேசி என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் இங்க வரப்போறாங்க. அவங்க வரும்போது தேவையில்லாம உங்ககிட்ட நான் எதுவும் சண்டை போட விரும்பல என்று அக்ஷயா கூறினாள். நீ எந்த ட்ரெஸ்ஸையாவது போட்டுக்க, எனக்கு என்ன வந்துச்சு என்று அக்ஷயாவை பார்த்து அலட்சியமாக சொல்லிவிட்டு உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார்ந்த பிரகாஷ் ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்து டிவி பார்க்க ஆரம்பித்தான். பிரகாஷ், உனக்கு இவ்ளோ தைரியம்? ஏன் முன்னாடியே அந்த கேடு கிட்டவளோட என்ன கம்பேர் பண்ணி பேசுவ? இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்துடுவாங்க. அப்புறம் இந்த அக்ஷயா யாருன்னு உனக்கு காட்டுறேன் என்று மனசுக்குள் கருவிய அக்ஷயாவுக்கு பிரகாஷை பார்க்க பார்க்க எரிச்சலாக வந்தது. ஆனாலும் இப்போதைக்கு தன்னுடைய கோபத்தை வெளிப்படையாக காட்ட வேண்டாம் என்று நினைத்த அவள் அவனுக்கு அருகில் வந்து, பிரகாஷ், அம்மாவும் அப்பாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வாசலுக்கு போய் அவங்கள இன்வைட் பண்ணலாம் என்று கூறினாள். என்னாலெல்லாம் முடியாது, நான் நியூஸ் பார்க்கணும், உனக்கு வேணும்னா நீ போய் கூப்பிடு என்று சொல்லிவிட்டு அவன் மீண்டும் டிவி பார்க்க ஆரம்பித்தான். என்ன பிரகாஷ் இப்படி சொல்றீங்க? நீங்க என்னோட ஹஸ்பண்ட். இப்ப நான் கன்சீவா இருக்கேன். இப்பதான் என் அம்மாவும் அப்பாவும் முதல்ல நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்கள வாங்கன்னு கூட சொல்ல மாட்டீங்களா என்று அக்ஷயா எரிச்சலை கட்டுப்படுத்திக் கொண்டு சொல்லவும், ஏய் இங்க பாரு,
எப்ப பாரு நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத. நாம ஒன்னும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல என்று பிரகாஷ் அக்ஷயாவை பார்த்து கடுமையான குரலில் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் அக்ஷயாவின் முகம் அவமானத்தில் சிரித்து விட்டது. இதற்கு மேலும் அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. பிரகாஷ், நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் எங்க அப்பா நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண சரின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப நான் சொல்றத நீங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நான் அவர்கிட்ட சொல்லி இந்த அக்ரிமெண்ட்டையே கேன்சல் பண்ண சொல்லிடுவேன் என்று அக்ஷயா மிரட்டினாள். அக்ஷயா கூறியதை கேட்டவுடன் வசுந்தரா வெலவெலத்து போனாள். உடனே அவள் அக்ஷயாவிற்கு அருகில் வந்து அவளுடைய கைகளை பிடித்துக் கொண்டு, அம்மாடி அக்ஷயா, அவ ஏதோ புத்தி கெட்டு போய் பேசிட்டான். நீ அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாமா என்று தேன் சிந்தும் வார்த்தைகளால் அக்ஷயாவை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள். வாங்க ஆண்டி, வாங்க. இப்பதான் உங்களுக்கு இங்க ஒருத்தி இருக்கிறதே ஞாபகம் வருதுல்ல? ஹாஸ்பிட்டல்ல நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டு வாரிசை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்ன சுயநலவாதி தானே நீங்க? உங்க பிள்ளைக்கு தான் அறிவில்ல, புத்தி கிட்ட போய் பேசிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? அங்க ஹாஸ்பிட்டல்ல நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். எனக்கு ரத்தம் கொடுக்க கூட நீங்க யாரும் எந்த ஏற்பாடும் பண்ணல. செத்தா சாகட்டும்னு என்ன அப்படியே தானே விட்டீங்க. அந்த நித்யாவை இப்ப தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்களா? அவளால இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடிஞ்சுதா? இப்ப மட்டும் வாய்க்கழிய பேச வந்துட்டீங்க என்று அக்ஷயா கோபமாக கேட்கவும், உடனே பிரகாஷ் ஆவேசமாக தன் கையில் இருந்த ரிமோட்டை தூக்கி எறிந்து, வாய மூட அக்ஷயா, போனா போகுதுன்னு விட்டா நீ ரொம்பதான் ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. இப்போதைக்கு என் கம்பெனி உங்க அப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பிதான் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கல. அதுக்காக நீ எங்க அம்மாவை என்ன வேணா பேசுவியா? இன்னொரு தடவை எங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காம நீ பேசின, அவ்வளவுதான், நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது, பாத்துக்கோ என்று கத்தினான். அவன் கூறியதை கேட்டவுடன் அக்ஷயா பயந்து போனாள். அடுத்த நிமிடம் அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அப்பொழுது காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. உடனே வசுந்தரா, பிரகாஷ், அக்ஷயாவோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று பரபரப்பாக கூறியவள் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவள் கண்களை துடைத்துவிட்டு, இந்த அக்ஷயா, இந்தா, இன்னும் நல்லா கண்ணை தொடச்சிக்கோ. நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறதா உங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க என்று கூறியவள், டே பிரகாஷ், உடனே அக்ஷயாவை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போடா என்று வசுந்தரா கத்தினாள். பிரகாஷை பார்க்க பார்க்க அக்ஷயாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அவள் மெதுவாக நடந்து அவனுக்கு அருகில் சென்றாள். சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்த பிரகாஷ் வெறுப்பாக அவளுடைய கையை பிடித்து அழைத்துக் கொண்டு தங்களுடைய ரூமுக்கு சென்றான். பிரகாஷும் அக்ஷயாவும் தங்களுடைய ரூமுக்கு சென்றவுடன் வசுந்தராவும் விரைந்து சென்று கதவை திறந்தாள். வெளியில் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்தவுடன் தன்னுடைய புடவை தலைப்பையை இழுத்து போர்த்தி கொண்ட வசுந்தரா, வாங்க சம்பந்தி, வாங்க, நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டுல இருக்கிறவங்க பால செலவுக்கெல்லாம் எங்க வீடு இருக்காது என்று ஒரு அசட்டு சிரிப்புடன் வரவேற்றாள். அவள் கூறியதை கேட்ட மேனகா புன்னகையுடன், பரவாயில்ல சம்பந்தி, என் பொண்ணு இவ்ளோ நாளா இங்கதானே இருந்தா, அவளை நீங்க பொறுப்பா பாத்துக்கிட்டதுக்கே நான் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் என்று கிண்டலாக கூறினாள். தான் அக்ஷயாவை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்பதை மேனகா மறைமுகமாக குத்தி காட்டுகிறாள் என்று வசுந்தராவிற்கு புரிந்தது. ஆனால் அதை கண்டுகொள்ளாத அவள், என்ன சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? இதுவரைக்கும் அக்ஷயாவை நான் என் மருமகளாவே நினைச்சது கிடையாது, என் பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன் என்று வசுந்தரா கூறினாள். பேசிக்கொண்டே அவர்களுக்கு பின்னால் இருந்த தோட்டத்தை பார்த்த வசுந்தராவிற்கு தூக்கி வாரி போட்டது. அங்கு அவள் பல ஆண்டுகளாக பயிரிட்டு பராமரித்து வந்த ரோஜா செடிகள் ஒடிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. சில செடிகள் மண்ணிலிருந்து வேரோடு பிடுங்கி தரையில் சாய்ந்து கிடந்தது. அத்துடன் ஒரு பூ கூட செடியில் இல்லை. குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல அனைத்தும் பீத்து எறியப்பட்டு அந்த இடமே ஒரு கலவரம் நடந்த இடம் போல காட்சியளித்தது. அதை பார்த்து வாயை பிளந்த வசுந்தரா, இங்க என்ன நடக்குது என்று முணுமுணுத்தாள். அப்போது மேனகாவின் பின்னால் ஒளிந்திருந்த ஆதிஷ் திடீர் என்று முன்னால் குதித்து பா என்று கத்தினான். ஆதிஷ் திடீர் என்று பயமுறுத்தவும் அதிர்ச்சியில் வசுந்தராவின் இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. தன்னுடைய மார்பை ஒரு கையால் பிடித்துக் கொண்டவள், கடவுளே, நான் பயந்தே போயிட்டேன் என்று கத்தினாள். அப்போது நிதீஷ், சாரி, என் பையன் கொஞ்சம் வாலு, ரோஜா செடிகள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணினதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துடுறேன் என்று அவர் டீசென்டாக கூறினாலும் அவரது குரலில் கொஞ்சம் கூட மன்னிப்பு கேட்கும் தன்மையோ அல்லது வருத்தமோ இல்லை. அவர் கூறியதை கேட்ட வசுந்தரா பல்லி கடித்துக் கொண்டு தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டாள். இந்த ரோஜா செடிகளுக்கு இவர்களிடம் நஷ்டஈடு கேட்டு அவள் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை இழக்க தயாராக இல்லை. அதனால் கஷ்டப்பட்டு வரவழைத்துக் கொண்ட புன்னகையுடன், பரவாயில்ல விடுங்க சம்பந்தி, சின்ன குழந்தை தானே, இந்த வயசுல பசங்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க என்று கூறிய வசுந்தரா,
சரி வாங்க உள்ள போலாம் என்று சொல்லவும் அனைவரும் உள்ளே சென்றார்கள். அப்போது மாடிப்படிக்கட்டிலிருந்து மெதுவாக கீழே இறங்கி வந்த அக்ஷயா தன்னுடைய அம்மாவை பார்த்தவுடன் ஓடி வந்து மேனகாவின் கையை பிடித்துக்கொண்டு, அம்மா நல்லா இருக்கியா என்று அன்புடன் விசாரித்தாள். உடனே அக்ஷயாவை தன்னுடைய மார்போடு கட்டி அணைத்துக் கொண்ட மேனகா அவள் காதோரம், கவலைப்படாத அக்ஷயா, நான் வந்துட்டேன். இனிமே உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் வரவிட மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் என்று மேனகா கூறினாள். அப்போதுதான் அக்ஷயா மேனகாவிற்கு அருகில் இருந்த தன்னுடைய புது அப்பா நிதிஷை பார்த்தாள். அவருடன் போனில் பேசியிருக்கிறாளே தவிர அவரை நேரில் பார்த்தது கிடையாது. நிதிஷ் நல்ல ஹைட், அதற்கேற்ற வெயிட்டுடன் பிராண்டட் டிரெஸ், ஷூ என்று அனைத்தும் காஸ்ட்லியாக இருந்தது. அவரிடம் ஒப்பிடும்போது படுத்த படுக்கையாக எழுந்திருக்க கூட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அவளுடைய சொந்த அப்பா குணா அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தார். காசு பணம் உட்பட எந்த விதத்திலும் நிதிஷ் அவருக்கு ஈடாக மாட்டார் என்று அவளுக்கு புரிந்தது. என்ன அக்ஷயா, அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டு இருக்க? இவர்தான் உன்னோட அப்பா, வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என்று மேனகா கூறினாள். உடனே நிதிஷை பார்த்து புன்னகைத்த அக்ஷயா அவருக்கு அருகில் வந்து அவருடைய கால்களை தொட்டு வணங்கினாள். உடனே சிலிர்த்து போன நிதிஷ் அக்ஷயாவின் தலையில் கையை வைத்து, தீர்க்காயுசாருமா, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் வந்துட்டேன். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உன்னை இதுவரைக்கும் யார் கஷ்டப்படுத்திருந்தாலும் அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் என்று பிரகாஷ் மற்றும் வசுந்தரா இருவருக்கும் எச்சரிக்கை கொடுப்பது போல அவர் வேண்டுமென்றே சத்தமாக கூறினார். சரி சரி, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உள்ள வந்து வசதியா உட்கார்ந்துட்டு பேசலாமே என்று வசுந்தரா அவர்களை ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் உட்கார வைத்தாள். அப்பொழுதுதான் மேலே இருந்து கீழே இறங்கி வந்த பிரகாஷை பார்த்த வசுந்தரா இவர்களை வரவேற்குமாறு கண்களாலே அவனுக்கு ஜாடை காட்டினாள். அவர்களை வரவேற்பதை தவிர பிரகாஷிற்கு இப்போது வேறு வழியில்லை. அதனால் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு வேண்டா வெறுப்பாக அவர்களை பார்த்து, வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க என்று வரவேற்றான். அவன் தலை முதல் பாதம் வரை பார்த்த நிதிஷ், நீங்க தானே பிரகாஷ் என்று கேட்கவும் அதற்கு பிரகாஷ் ஆமாம் என்பது போல தலையை அசைத்தான். உங்களை பத்தி என் பொண்ணு அக்ஷயா நிறைய சொல்லியிருக்கா, ஆனா இப்பதான் உங்களை முதல் முறையா பாக்குறேன். என் பொண்ணு உங்க மேல உயிரே வச்சிருக்கா. அவள மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டியா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று நிதிஷ் கூறவும், ஆமா ஆமா, ரொம்ப தான். நாம முன்ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வட்டையும் முதலமா கணக்கு போட்டு வசூல் பண்ண கடவுள் ஒருத்தரா அனுப்புவாரு. அவங்களுக்கு பேருதான் வைஃப்னு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நான் கிண்டல் பண்ணிருக்கேன். ஆனா அது எனக்கே வந்து சேரும்னு நான் நினைச்சே பார்க்கல என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட பிரகாஷ் ஏளனமாக புன்னகைத்தான். அப்போது மேனகாவை பார்த்த அக்ஷயா, அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று கூறினாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.